இவ்வளவு தெளிவா தெரிஞ்ச ஒருத்தர் மீது ஒரு வழக்கு உண்டா? இல்ல. நீ முதலமைச்சர், சரி மத்த தண்டிக்க தான் வேணாம், முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற அளவுக்காக தடுக்க முடிஞ்சாத? இதை செய்துவிட்டு ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக வர முடியும் என்று இருந்தால் அப்ப ஏன் முஸ்லிமா மாறி ரெண்டு பண்ணணும் கேட்கிறேன். முஸ்லிமா மாறி எதுக்கு ரெண்டு பண்ணணும்? மத்திய கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் இருக்கார, அவர் என்ன முஸ்லீம்? அவர் எப்படி ரெண்டு மனைவியோட அந்த மத்திய அமைச்சர் அவருக்கு ஆக முடியுது? இந்தியாவில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் என்ற பெயர் பெற்றவர், இன்னைக்கு வரைக்கும் அவரை முறியடிக்க முடியல. ராம்விலாஸ் பஸ்வான அதிகமான மக்கள் ஆதரவோட எத்தனை லட்சம், 7 லட்சம் ஓட்டு அந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சார். அந்த லீடிங்ல இது வரைக்கும் யாரும் ஜெயிச்சது இல்ல. அவ்வளவு மக்களுடைய பெரிய ஆதரவு பெற்றவர், பலமுறை மத்திய அமைச்சராக இருந்தவர், இன்றைக்கும் அரசியல்ல வந்து கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கக்கூடியவர், அவர் எப்படி ரெண்டு மனைவியோட பார்லிமெண்ட் எம்பியாக ஆக முடிஞ்சு, மந்திரியாக முடிஞ்சு, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடிகிறது? அவர் மீது என்ன கேஸ்? ஏன் பொய் எதுக்கு சொல்லணும்? எல்லாம் முஸ்லீம் ஆயுமா ரெண்டு கல்யாணம் பண்றாங்க. நான் கேட்கிறேன், நம்ம அழகா சொன்னார், நம்ம நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் தப்பா தீர்ப்பு சொல்லல. நீதிமன்றங்கள் சட்டத்தின்படிதான் தீர்ப்பு சொல்லி வைக்க போல. பெண்களுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பலதார மனத்தை உங்களுக்கு தடுக்கலங்க, வைதீக முறைப்படி ரெண்டு பண்ணினா தான் குற்றம். நல்லா விளங்கிக்கிறங்க. வைதீக முறைப்படி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அதற்கான சடங்குகளோட ரெண்டு பண்ணீங்கன்னா நீ ரெண்டு கல்யாணம் பண்ண குற்றத்தை செய்திருக்கிறாய். ஒரு கல்யாணம் பண்ணும் போது சடங்குப்படி செஞ்சிக்க, இரண்டாவது கல்யாணம் பண்ணும்போது அம்மியை மிதிக்காத, நீ குற்றவாளி இல்ல. இதான் நீதிமன்றங்கள் சொன்ன தீர்ப்பு. நீதிமன்றங்கள் மீது குறை இல்லை, சட்டம் அப்படி இருக்கிறது. நீதிமன்றங்கள் சட்டம் இல்லாம தீர்ப்பளிக்க முடியும்? இருக்கிற சட்டம் என்னவோ அதை தான் தீர்ப்பளிப்பாங்க. ஒரு இதுல அம்மி மிதிக்கலையா அப்படின்னா நீ வந்து என்னது, நீ கல்யாணம் பண்ணல, ரெண்டோட வாழ்ந்துக்க, நீ குற்றவாளி இல்ல. நீ வந்து அருந்ததி பார்க்கலையா, அருந்ததி பார்க்கல, இப்படி கல்யாணம் ஆகும். அதனால ஒரு ரெண்டு கல்யாணம் பண்ண நீதிமன்றம் அப்படி சொல்லுதுங்க. எத்தனை வழக்குகள்ல கோர்ட்டுக்கு முதல் மனைவிமார்கள் போய் கதவை தட்டுறாங்க இந்து பெண்கள். கோர்ட் என்ன பண்ணுது, விசாரிச்சுட்டு ரெண்டு பொண்டாட்டியில வாழ்றது நெசம், தனியா வீடு வாங்கி கொடுத்தது நெசம், அந்த ரெண்டாவது பொண்டாட்டிக்கு புள்ள பெற்றிருக்கிறதெல்லாம் நெசம். ஆனா நீதிமன்றம் சொல்லுது இவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணல. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டான்னு முதல் மனைவி வழக்கு கொண்டு போனா ரெண்டாவது கல்யாணம் பண்ணல நீதிமன்றம் சொல்லுது. ஏன் சொல்லுது தெரியுமா? இந்த ரெண்டாவது கல்யாணத்துல எதையாவது ஒரு சடங்கு விட்டு வக்கீல்கள் சொல்லி கொடுத்துருவாங்க. வழக்கறிஞர்கிட்ட போனீங்கன்னா, நான் முதல் மனைவி இருக்கிறா, நான் செகண்ட் மேரேஜ் பண்ணணும், இப்ப என்ன செய்யறேன்னு கேட்டா, அந்த வைதிக முறைப்படிதான் நடக்கக்கூடாது. அதுல நினைச்சா விட்டு ஐயரை கூப்பிடாத, இல்லனா ஹோமம் வளர்க்காத, இல்லனா நீ வந்துகிட்டு தாலியை கட்டாத, இல்லனா மோதிரத்தை மாட்டிக்க, இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். முதல் திருமணம் பண்ணின அதே முறை பிரகாரம் இல்லாம இப்படி என்னத்தையாவது ஒரு குறை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா 40 பண்ணலாம், 400 பண்ணலாம், முஸ்லீம் இல்லாமே பண்ணலாம். எந்த மதத்தில் இருந்து கொண்டு பண்ணலாம். இது என்ன வாதம்? இது கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பொண்டாட்டி கட்டிட்டு போயிட்டாங்க, என்ன வாதம்ங்கிற? எந்த ஒரு இந்துவும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவதற்காக இந்த நாட்டில் வந்து முஸ்லீம் ஆக வேண்டிய தேவையே கிடையாது. அவர் அதுபோக கல்யாணம் பண்ணிட்டு ஆகணுமா? நம்ம நாட்டில் கல்யாணங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா சுமைங்க. கல்யாணத்தை விட சின்ன வீடு என்பது சுமை இல்லாத மேட்ரு. ரெண்டு ஒரே விஷயம் தான், ஒரே மாதிரி அவன் இன்பம் அனுபவிக்க போறான். ஆனா கல்யாணம் பண்ணு சொன்னா அவளுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும், அவளுக்கு பிற புள்ள வந்து வாரிசுன்னு அதுக்கு ஒரு பங்குக்கு போட்டி போடும். சின்ன வீடுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது குற்றம்னு நம்ம நாட்டில் சட்டம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க? கல்யாணம் பண்றதுக்கும் குற்றம் கிடையாது. சரி, சின்ன வீடு வச்சுக்கிறா குற்றம் இருக்கா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு போறான் இருக்கிறானே. எத்தனை கிராமங்களுக்கு போய் பாருங்க. நான் நகர்ப்புறங்களுக்கு பெரிய பெரிய தலைவருக்கு நான் வர சொல்லல, கிராமங்களுக்கு போனீங்கன்னா ஒரு 75 மக்கள் வந்து சின்ன வீடு இருக்கிறார்கள். அது ஒரு கௌரவம். அப்படியே நான் 2 சின்ன வீடு வச்சுக்கிறேன், நான் 3 சின்ன வீடு வச்சுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய, அதனால சின்ன வீடு படம்லாம் எடுக்கிறான்ல, சினிமாவும் எடுக்கிறான்ல, அந்த அளவுக்கு வியாபித்திருக்கிறது. சினிமாக்காரன் வந்து மக்கள்கிட்ட எல்லாம் வியாபித்திருக்கிற மேட்டர் தான் சரக்காக்குவான தவிர 2 தலைவர் செய்யற விஷயத்தை ஆக்கணும் விற்காது. அவன் ஏன் சின்ன வீடு ஆக்கியாத ஒரு மேட்டர் ஆக்குறான்னு கேட்டா, அது அங்கிங்கனாதபடி எங்குமே ஊடுருவி அது வந்து வியாபித்திருக்கிறது. அதனால என்ன பண்றான், சின்ன வீடுங்கிற தலைப்புல படம் எடுக்கிறான். படத்துக்கு படம் சின்ன வீடு ஒருத்தர் வச்சு காட்டதான் செய்யறான். ஒருத்தனை காட்டினான்னு சொன்னா ஒரு வில்லனை காட்டுறா வச்சுக்கிறீங்களேன், அவனுக்கு ஒரு சின்ன வீடு 2 சின்ன வீடு இருக்கிற மாதிரி தான் செய்யற. கதாநாயகன் அப்படி காட்ட மாட்டான். பெரும்பாலும் வில்லனா காட்டக்கூடிய எல்லாருக்குமே சின்ன வீடுங்கிற ஒரு மேட்டரை கரெக்டா ஏன் நுழைக்கிறான். இல்ல பெரும்பாலான படங்கள் இருக்கா இல்லையா? ஏன் இருக்குது? நாட்டில் இருக்குது, நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது.
அப்போ பல பெண்களோடு குடும்பம் நடத்துவதற்கு வாழ்வதற்கெல்லாம் இந்த நாட்டில் இந்த விதமான தடையும் இல்லை. சின்ன வீடு கூட விட்டுருவோம், சின்ன வீடு கூட ஒரு எக்ஸ்ட்ரா சுமதான். அவளுக்கு ஒரு இடத்த கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், ஆசை கொடுக்கணும். இதை விட வசதியானதுக்கு நம்ம நாட்டில் அனுமதி இருக்குதே. ஒரு நாளைக்கு ஒண்ணு பாக்குறது, அதுக்கப்புறம் விட்டுற வேண்டியது விபச்சாரம். விபச்சாரத்துக்கு இந்த நாட்டில் நம்ம நாட்டில் சட்டம் இருக்கா? இந்தியாவில் விபச்சாரம் செய்ய குற்றமாங்க? கிடையாது. விபச்சாரத்தை தொழிலாக நடத்துவதுதான் குற்றம். நம்ம நாட்டில் எது குற்றம்னா இந்தியாவுடைய சட்டப்படி ஒரு ஆணு பெண்ணு நாங்க விரும்பி நாங்களா செஞ்சுக்கிட்டோம்னா ஒன்னும் பண்ண இயலாது, போலீஸுக்கும் பண்ண இயலாது, கோர்ட்டுக்கும் பண்ண இயலாது. எப்படி கேஸ் போடுவாங்க? லாட்ஜில் போய் பிடிப்பாங்க. பிடிச்சவன என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க விரும்பி தான் வந்தோம் சொன்னாலும் சரி, ஆம்பளைட்ட காசை வாங்கி விரட்டி விட்டுவிட்டு பொம்பளையை மட்டும் இழுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொண்டு அழகா ட்ரெஸ் பண்ணி கொண்டு வா வா என்று கூப்பிட்டால் அப்ப பாயிண்ட் பிடித்து விட்டோம்னு பிடிப்பாங்க. தொழிலாக்குனதா தான் கேஸ் போடுவாங்க. ரெண்டு ஆம்பளை விபச்சாரத்துல ஒரு ஆள் செய்ய இயலுமா? விபச்சாரத்தை பொம்பளை மட்டும் செய்ய இயலுமா? ஆம்பளை வேணும்ல. எந்த விபச்சாரத்திலேயாவது ஆம்பளையும் சேர்ந்து கேஸ் போட்டுருக்காங்களா? அதே பொம்பளை மட்டும் போடுறாங்க. தொழில் பண்றதுதான் குற்றம். ஆம்பளைய பண்றாங்க, யார பண்ணலாம்னு கேட்டா அந்த புரோக்கரா இருக்கான்ல, ஏஜெண்டா, பொம்பளை தொழில் நடத்துறாங்க, அவன் மேல வேணா கேஸ் போடலாமே தவிர போனவன் மேல கேஸ் போட இயலாது. அதான் நம்ம நாட்டு சட்டம். அதுல கோளாறு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னத்தை திருத்த போறீங்க? இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு முஸ்லீம் 4 கல்யாணம் பண்ணிக்க கட்டளை போட்டிருக்கா, அல்ல 2 பண்ணிக்க கட்டளை போட்டிருக்குதா? இஸ்லாம் தெளிவா சொல்லுது. உனக்கு ஒரு வாஹிதத்தன் ஒழுங்கா நடக்க முடியாது என்று நீ பயந்தான்னு சொன்னா நேர்மையா நடக்கலடா ஒன்றோடு வைத்துக் கொண்டு சொல்லுது. ஒருத்தன் சின்ன வீடு தான் வைக்குவான், அல்லது ஒரு நாளைக்கு ஒண்ணு மேய்வான் இருந்தா, அடே அப்படி செய்யாதே, அவளை மனைவி டிக்ளேர் பண்ணிட்டு செய். விபச்சாரம் தான் நீ பண்ணுவே என்று இருந்தால் அந்த நிலையை மாற்றி அவளை சட்டபூர்வமான மனைவி என்று சொல்லி செய் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக பல பெண்களை நாடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இஸ்லாம் குறைக்கிறது. நல்லா கவனிக்கணும். செய்யற காரியத்துக்கு விளைவை சுமக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை செய்யறவங்க குறைஞ்சிருவாங்க. செய்த காரியத்துக்கு விளைவை சுமக்க வேண்டியது இல்லைன்னா நிறைய சுமக்குவாங்க, நிறைய செய்வாங்க. அரசாங்க பஸ் ஓடுதுங்க, பஸ்ஸுகளை உடைக்கிறான் ஒருத்தன், போராட்டம்னு சொல்லி உடைச்சா ஒரு செக்ஷன் இல்லைன்னு வைங்க, உடைச்சிட்டே இருப்பான்ல. உடைச்சேன்னு சொன்னா பஸ்ஸுக்குள்ள நஷ்டம் வாங்கினோம்னு சொன்னா உடைக்க மாட்டான். டேய் போராட்டம்னு போறோம், கல்ல விட்டுறாதேடா, பஸ்ஸுக்குள்ள காசை நம்மள்ட்ட வசூல் பண்ணி போடுவாங்கன்னு சொல்லுவானா இல்லையா? எந்த ஒரு காரியத்துக்கும் விளைவை சுமக்க சொன்னா அது குறையும். இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு பெண்ணிடத்துல போறியா, அதனுடைய விளைவை நீ சுமக்க வேண்டும். என்ன விளைவு? மனைவின்னு சொல்ல உனக்கு திராணி இருக்கணும். அவளுக்கு பெறுகிற பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்வதற்கு திராணி இருக்கணும். உன் சொத்துல அவளுக்கு உரிய உரிமையை கொடுக்க உனக்கு திராணி இருக்கணும். பகிரங்கமா முதல் அந்த மனைவி அழைத்து செல்ற மாதிரி யாரோடு நீ தாம்பத்தியம் உறவு கொள்றியோ இவளையும் அழைத்து சொல்லுகிற தைரியம் உனக்கு இருக்கணும். இப்படி வெளிப்படையா செய்யற அந்த செய்ய இல்லையா, இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணா நினைக்காத. அல்லது சின்ன வீடு சொல்லி இளமையை அனுபவிச்சுட்டு தட்டி விட்டுருவியா, அது வச்சுக்கிறாங்க. இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெண்கள் ஏமாற்றப்பட்ட கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இதை ஒரு அனுமதியா கொடுத்திருக்கே தவிர, அழகா சொன்னாரு, புள்ளி விவரம் சொன்னாரு. பலதார மனம் செய்தவர்கள் பட்டியலை வாசிக்கும் பொழுது அரசாங்கம் எடுத்த கணக்கு தாங்க. முஸ்லிம்கள் 5.6 தான் இருக்காங்க, 5.6%. பலதார மனம் செய்தவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 5.6% முஸ்லிம்கள் பலதார மனம் செய்யறாங்க. ஆனால் அந்த புள்ளி விவரத்தில் கூட ஒரு மோசடி இருக்கிறது. எப்படி பண்றாங்க கேட்டா, மலை ஜாதி பழைய பழங்குடி மக்கள் ஒரு கணக்கு, ஷெட்யூல்டு மக்கள் ஒரு கணக்கு, இந்துக்கள் ஒரு கணக்கு கொடுக்கறாங்க. 3மே இந்து தான். மேல் சாதின்னு ஒரு கணக்கு. எப்படி பிரிக்கணும்னா 3 என்ன, அதனால உங்களுக்கு 5 ஈக்குவல் மாதிரி தெரியுது. 3 சேர்த்து பார்த்துட்டு சொல்லிருக்கணும். கணக்கு எப்படி சொல்லிருக்கணும்? அரசாங்கம் போட்ட கணக்கு. இது பழங்குடி மக்களா? அவங்க யாரு? இந்த பழங்குடி மக்கள்னா இந்திய சட்டப்படி யாருன்னு அவங்க நடவடிக்கை வழிபாட்டு முறைப்படி அவங்க யாரு? இந்துக்கள் தானங்க. ஷெட்யூல்டு மக்கள் போட்டிருக்கீங்க, அவங்க யாரு? அவங்களும் இந்துக்கள் தானே. அப்ப ஷெட்யூல்டு மக்களுடைய கணக்கும் அதுலதான் சேர வேண்டும். பழங்குடி மக்கள் என்பது அதுலதான் சேர வேண்டும். மேல் சாதி மக்கள் என்பது அதுலாம் சேர வேண்டும். பாத்தீங்கன்னா 25%, 28% பேர் முஸ்லிம் அல்லாதவங்க பலதார மனம் பண்றாங்க. முஸ்லிம்கள் 5% பண்றாங்க. யாருக்கு அனுமதி இருக்குன்னு சொல்றீங்களோ அவங்க 5 பண்றாங்க. யாருக்கு தடை இருக்குன்னு சொல்றீங்களோ அவங்க 28 பண்றாங்கன்னு சொல்லி அரசாங்கம் கணக்கு சொல்லுது. நான் சொல்ற கணக்கு இல்லை, இது அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் வைத்த புள்ளி விவரத்தில்
ஆனா எப்படி டெக்னிக் பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அந்த 5 உயர் சாதி இந்துக்கள் ஒரு வார்த்தையை போட்டு நமக்கு ஈக்குவலா முஸ்லீமுக்கு சமமா தெரியற மாதிரி தெரியும். அவங்கள யாரு பின்ன செட்டிகுண்டுங்கிறவங்க யாரு, பழங்குடி யாரு? அப்ப முஸ்லீம் பலதாரமான அப்படிலாம் செய்யறது இல்லைங்க. முஸ்லீம்கள் அப்படிலாம் அதிகமான பண்றது பயப்படுறாங்க, சுமக்க முடியாது, நிறைய கண்டிஷன்